வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சுன்னா உங்க ஜாக். நாம இந்த வீடியோல காட்ஜிலா எக்ஸ் காங்கோட ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் சும்மா தாறுமாறா இருக்கு. அந்த ட்ரெய்லர்லயே ஏகப்பட்ட விஷயங்களை காட்டிட்டாங்க. அந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் ஷாட்லயே காங் தான் பிரமிட் கிட்ட இருக்க ஹாலோ டனல்ல இருந்து வெளியே வராரு பீஸ்ட் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு. அடுத்த ஷாட்ல நம்ம காட்ஜிலாவை காட்டுறாங்க. காட்ஜிலாவுமே வெறித்தனமா வந்துகிட்டு இருக்கு. பிரிட்ஜ் மேல ஏகப்பட்ட கார் ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஆனாலுமே அது வெறித்தனமா அந்த பிரிட்ஜை உடைச்சுக்கிட்டு வருது. லிட்டரலா காட்ஜிலா கோபமா இருக்குங்க. ஒருவேளை சீமோவை அட்டாக் பண்றதுக்காக ரெடியாகி போகும் போல. இந்த சீன்ல காங்கும் ஜியாவும் கை கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனை போன படத்துல நம்ம பார்த்துருப்போம். நம்ம காங்கோட ரைட் ஹேண்டை பாருங்களேன், அது உடஞ்சிருக்கு. லிட்டரலா அதோட கையில இருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. அதை ஆறுதல் படுத்துறதுக்காக ஜியா வந்திருக்கு போல. அப்போ இந்த சீனுக்கு அப்புறம் தான் நம்ம மோனார்க் காங்குக்காக பீஸ்ட் க்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க போல. அடுத்த ஷாட்லயே ஜியாக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுல டைட்டனுக்குள்ள நடக்க போற சண்டையை பத்தி சில கிளிம்ஸ் காட்டியிருப்பாங்க. ஒருவேளை ஜியாக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் எதுவும் கிடைச்சிருக்குமோ? ஜியாவோட கனவுல ஒரு கிளிம்ஸ் காட்டியிருப்பாங்க. அதுல சீமோவோட நம்ம காட்ஜிலா சண்டை போடுற மாதிரியும் ஸ்கார் கிங்கோட நம்ம காங் சண்டை போடுற மாதிரியும் டாக் டீம் மேட்ச் காட்டியிருப்பாங்க. ஜியாக்கு வர்ற அந்த கனவுலயே இன்னொரு டைட்டனையுமே ரிவீல் பண்ணிருப்பாங்க. நம்ம மாத்ராவை அதுல காட்டியிருப்பாங்க. எப்படியோ மாத்ரா இந்த மூவில இருக்குங்கிறத இந்த ட்ரெய்லர்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த ஷாட்லயே தனக்கு வந்த கனவை ரெப்பாக்கா கிட்ட ஜியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போதைக்கு சரி நம்ம ஹாலிவுட்குள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம்னு ரெப்பாக்காவும் காங்க கூட்டிட்டு கிளம்புறாங்க. இந்த ஷாட்ல பார்த்தா காங்க விட ஏதோ ஒரு பெரிய டைட்டன் காங்குக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அது சீமோவா கூட இருக்கலாம். ஏன்னா சீமோ தான் ஹாலிவுட் ஃபர்ஸ்ட் டைட்டன். அது மட்டும் இல்லாம ரொம்பவே லார்ஜான பெரிய டைட்டன். அதுதான் நம்ம காட்ஜிலாவை விடவுமே சைஸ்ல ரொம்பவே பெருசு. அடுத்த ஷாட்ல காட்ஜிலாவோட உடம்பு ஃபுல்லாவே ரேடியேஷன் நிரம்பி வலியுது. ரெப்பாக்கா காங் கூட ஹாலிவுட்க்கு போனதுமே அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது மினி காங் தான் மீட் பண்ணிருக்காங்க. மினி காங் தான் ஸ்கார் கிங் இருக்க இடத்துக்கு நம்ம காங்க கூட்டு போயிருக்கு. அங்க போனதுமே ஸ்கார் கிங் நம்ம காங் கூட வாருக்கு கூப்பிட்டு இருக்கு. அங்க நம்ம காங் மாதிரியே ஏகப்பட்ட காங்ஸ் இருக்கு. எல்லா காங்குமே ஆர்ப்பரிச்சுக்கு இருக்கு ரெண்டு பேரோட சண்டையை பாக்குறதுக்கு. அங்க வெறித்தனமா நம்ம ஸ்கார் கிங்குக்கும் காங்குக்கும் ஃபைட் நடக்குது. நம்ம ஸ்கார் கிங்கோட வெப்பன்ல நுனியில ஏதோ ஒரு பொருத்தி இருக்கு, ஏதோ ஒண்ணு. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா காங் எதையோ உன்னை பார்த்து பயந்துக்கிறதுக்கு. ஒருவேளை அது சீமோவா கூட இருக்கலாம். நம்ம காங்குக்கும் ஸ்கார் கிங்குக்கும் நடந்த ஃபைட்ல நம்ம ஸ்கார் கிங்கை காங் டிஃபீட் பண்ணிருக்கலாம். அதனால ஸ்கார் கிங் நம்ம சீமோவை எழுப்பி விட்டுருக்கலாம். இருக்கிறதுல லார்ஜஸ்டான டைட்டன் நம்ம சீமோ தான். அதனால நம்ம சீமோவை பார்த்த உடனே காங் பயப்படுது. இந்த ஷாட்ல பார்த்தாவே தெரியும் காங்க அட்டாக் பண்றதுக்காக சீமோ அதோட ஐஸ் பிரத்தை விட்டுட்டு இருக்கு. அதை எப்படியோ நம்ம காங் டேக்கிள் பண்ணிடுறாரு பேட்டில் ஆக்ஸை வச்சு. இந்த ஷாட்ல பாருங்க காங்கோட ரைட் ஹேண்ட சீமோவோட ஐஸ் நல்லாவே ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. அதனால நம்ம காங்கோட ரைட் ஹேண்ட் அடிபட்டிருக்கலாம். ஹாலோ எர்த்துக்கு போன நம்ம காங்க ஸ்கார் கிங்கும் சீமோவும் டாக் டீம் போட்டு அடிச்சு வெளியே பத்தி விட்டுருக்கானுங்க. இருட ஆளை கூட்டு வரேன்னு அடுத்த ஷாட்லயே காட்ஜிலாவை கூப்பிட்டுக்கிட்டு காங் அவெஞ்சர் ஸ்டைல ஓடிக்கிட்டு இருக்கு பேட்டிலுக்காக. இந்த ஷாட்ல காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரத் நம்ம காங்க அட்டாக் பண்ணிக்கிருக்கும் பிரமிட் கிட்ட. ஆனா நம்ம காங் அட்டாக் பண்ணாது, அது டேக்கிள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை அந்த பிங்க் எனர்ஜி நம்ம காட்ஜிலாவை மாத்திருச்சா இல்ல காட்ஜிலாவுக்கும் காங்குக்கும் ஆல்ரெடி ஆகாதுல, அதனால அப்படி பண்ணிதான் சரியா தெரியல. ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம மாத்ரா வந்து காட்ஜிலா காங் ரெண்டு பேர்த்தையுமே சமாதானப்படுத்தி பேட்டிலுக்கு அனுப்பி வைக்கும்னு சொல்றாங்க. இந்த ஷாட்ல ஸ்கார் கிங் ஹாலோ எர்த்ல இருந்து சர்ஃபேஸ்க்கு வந்துருச்சு. வந்த உடனே நம்ம காங் ஒரு ஸ்ட்ராங் ஆஃப் பஞ்ச் ஒன்னு கொடுக்குது. அந்த பஞ்ச்ல நம்ம ஸ்கார் கிங்கோட ஒரு பல்லே தனியா கலந்துட்டு விழுந்துருச்சு. இந்த ஷாட்ல நம்ம காட்ஜிலாவோட அந்த பவரை பயங்கரமாவே காட்டியிருப்பாங்க. நம்ம காட்ஜிலாவுக்கு ரேடியேஷன் ஓவர் பவர்ட் ஆயிடுச்சு போல. அடுத்த ஷாட்லயே நம்ம ஜியா எதையோ ஒன்னு சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தா மாத்ரா மாதிரி தான் தெரியுது. மாத்ரா அங்க எவால்வ் ஆகிட்டு இருக்கு போல. இதுல நம்ம சூக்கோ கையில ஒரு பாறையை எடுத்துட்டு ஒரு காங் மேல விட்டு எரியும். அந்த காங் நம்ம காங் இல்ல, அங்க ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருந்த ஏகப்பட்ட காங்ல ஒண்ணு. இந்த காங்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம காங்க அட்டாக் பண்ண வந்திருக்கும் போல. அதுக்காக நம்ம சூக்கோ நம்ம காங்குக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷாட்ல நல்லாவே காட்டியிருப்பாங்க அந்த பீஸ்ட் க்ளவுஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி பவருமே இருக்குன்னு. ஸ்கார் கிங் அதோட வெப்பனை வச்சு ஒரு பில்டிங்கே சுத்தி நம்ம காங் மேல அடிக்க பீஸ்ட் க்ளவுஸை வச்சு நம்ம காங் அதை செதற விட்டுருக்கோம். அந்த பீஸ்ட் க்ளவுஸ் நம்ம காங்க அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா மாத்தி இருக்கு போல. இந்த ஷாட்ல காங்கும் காட்ஜிலாவும் கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா பிரமிட் கிட்ட ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுல இருந்து ரெண்டு பேரும்
சமாதானம் ஆகி ஃபைனல் பேட்டிலுக்காக ரெடி ஆகிட்டாங்க போல. அதை குறிக்கிற மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. இந்த வீடியோ அவ்வளவுதான். ஒரு வழியா சீமோவையும் மோத்ராவையும் இந்த ட்ரெய்லர்ல நல்லாவே காட்டிட்டாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரே படத்தோட ஹைப்பை பயங்கரமா ஏற்றி விட்டுருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் படம் எப்படா வரும்னு வெயிட் பண்ற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. நீங்க இந்த படத்துக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க? நீங்க டீம் காங்கா இல்ல டீம் காட்ஜிலா வாங்குறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டாடா பை பை. ஓட்டா.